தூக்கம் சரியாக இருக்காது. ஜிம் ட்ரெயினர்ஸ்லாம் பாவம் பாடி பில்டிங் பண்ணுறவங்கலாம் டயட்டும் பார்த்து விடுவாங்க, ஜிம் ட்ரைனிங்கும் பார்ப்பாங்க, அவங்க உடம்பு ரெடி பண்ணுவாங்க. ரொம்ப நரக வேதனை அதெல்லாம். கேள்வி என்னன்னா, நீங்கள் ஏன் அப்படி அனுபவிக்கணும்? நீங்கள் ஏன் வீட்டை பார்க்காம பாடி பில்டிங் அவ்வளோ உயிரை கொடுத்து பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குடா. இந்த ட்ரீமுக்கு வந்து நான் காசு கொடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பே கிடையாது. நான் எப்படி மேலே வருவேன்? ஆனால் வந்துட்டு பாடி பில்டிங் பண்ணுறாங்கன்றப்போ அவங்க மாதத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அவங்கள நம்பி இருக்கிறவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்கல்ல. ஸோ அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னென்னா உடம்பு ரெடி பண்ணணுமா, 50,000 1 லட்சம் ஆகும் எடுத்துணுவான்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பசங்க எஜுகேட் பண்ணுறது கிடையாது. டயட்டும் வேணும், டைமும் வேணும். ஸோ ரெண்டுமே சேரணும். அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் அவங்க சாதிச்சு அவங்க வீட்டுக்கு அவங்க என்ன கொண்டு வர முடியாது. யாருமே இந்த பணக்கார பசங்க பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி பண்ண மாட்டாங்கன்னா, உடம்பு ரெடி பண்ணால் போதுன்ற மைண்ட் செட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கஷ்டப்படுற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மூலியமாக நம்ம சாதிச்சிட மாட்டோமான்ட்டு ஒன்று விஜய் சாய்ராம் நல்லா பண்ணுறாரு, சூப்பராக கோச்சிங் கொடுக்குறாரு. இன்னும் கோகுல் சுப்ரமணியன் எனக்கு தெரிஞ்சு கம்பேக் புதுசாக 2 பேர் நான் பார்க்குறேன், ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க. என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. Masit, the protein factory, North Usman Road, T Nagar, Chennai. என்ன ஒரு மாதிரி பார்க்குறான், நீ வச்சு செய்ய போகிறான் போல. இப்படியாவது மோஸ்ட்லி எஸ்கேப் ஆனாங்க. ஏன்னா 100 ரூபாவும் தயிர் சாதம் கொடுத்து நான் அனுப்பின பீஸு என் மாதிரியே போய் சுற்றி உட்காந்துருக்க பார்த்தியா? வாடி நீ கரைச்சிடுறேன். ஆரம்பிக்கலாமா? என்னுடைய ஓனர் மிஸ்டர் கபில்ராஜ். ஓகே, மிஸ்டர் கபில்ராஜ் என்னுடைய ஓனர், பாடி பில்டர், சப்ளிமெண்ட் ஷாப்போட ஓனர். பாடி பில்டிங் பண்ணிருக்கீங்க இல்லையா இத்தனை வருஷமா? பாடி பில்டிங் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா பாடி பில்டிங் பண்ணும் நல்லா இருந்துச்சுடா. 2013 பண்ணேன். இப்போ தொப்பையோட இருக்கும் ஒரு ஃபீல் ஆகுது. ஹலோ ஆஃப்டர் டிவி தொப்பையோட இருக்கும்போது ஃபீல் பண்ணா ஆக்சுவலி வந்து அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. ட்ரெஸ் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலி அது ஒரு லைஃப், இது ஒரு லைஃப், அவ்வளோதான். அந்த லைஃப் வந்து நான் வந்து இருந்தேன். இது நான் அன்ஃபிட் தான். இது ஈஸியாக கொண்டு வந்துடலாம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. கரெக்டாக ப்ராப்பர் டயட் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணால் வந்துடும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் வச்சுக்கோங்க, சேவ் பண்ணாது. என்னைக்குமே நான் வந்து நேரில் பேசினா கூட இப்போடா தெரிச்சு ஓடலான்னு இருக்கிற மாதிரி இருப்பீங்க. என்னடா இன்னைக்கு இன்டர்வியூ வரும் உங்ககிட்ட வந்து மாட்டிருக்கீங்களா? என்ன விஷயம்? இல்லை ரீசன் என்ன, எவனும் சேனல் இன்டர்வியூ தரல, அதனால வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு. உங்க வந்து நான் நேரடியாக நிறைய கேள்விகள் கேட்கணும், எப்படா மாட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதனால எனக்கு கேட்க முடியல. அஃபிஷியலாக சில கேள்விகள் இருக்கு. அது உங்க கையாலேயே நீங்கள் நான் எந்த மாதிரி கேட்கணும்னு செலக்ட் பண்ணி என் கையில் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் ஆரம்பிச்சிருவேன். தலைவர் செலக்ட் பண்ணிருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி பில்டிங். ஸோ பாடி பில்டிங் அப்படிங்கிறது என்ன? ஜோவேல்னு ஒருத்தர் இருந்தாரு, பாடி பில்டிங் காட் ஃபாதர். அவர் தான் சின்ன வயசுலேருந்து இந்த சர்க்கஸ் எல்லாம் போகும்போது அந்த வெயிட் தூக்குவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாரு. ஒரு ஆளால இவ்வளோ வெயிட் தூக்க முடியுமா அப்படின்னு அதை பார்த்து அதில் போய் டாக்குமெண்ட்ரி படமே இருக்கு. ஸோ அவர் தான் வந்து காட் ஃபாதர். எங்களை மாதிரி ஒரு பசங்க வச்சுக்கோங்க, நான்லாம் வந்து ரொம்ப ஒல்லியா ஒரு சாதாரண ஃபேமிலி பையன் தான் வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாடி பில்டரா பார்க்கறது சூப்பர் ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரியல, எங்களுக்கு அப்படி தான். சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு சூப்பர் ஹீரோன்னு யாராவது இமேஜ் பண்ணி வச்சிருப்போம். நம்ம அப்பா பண்ணுவோம். இல்லைனா வந்து நாங்கள் இந்த காலத்துலலாம் வந்து சூப்பர் மேன் வந்து ஷோல்டர் ப்ராடாக வி ஷேப்பில் இருக்கும். எங்களாம் அது ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போது. அப்போ அந்த உடம்பு நம்ம வராதா? அப்பவுமே தோணும் நமக்கு ஸ்கூல் படிக்கும் போது. நம்ம ஒரு காலத்தில் உடம்பு ரெடி பண்ண ஒரு ஆசை வரும் பார்த்தியா? அந்த உடம்பை ஏற்றணும்னு ஆசை வரும்போது அது போக போக பாடி பில்டிங் மேலே ஆர்வம் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பாடி பில்டிங் எனக்கு வந்து பிடிச்சது. ஸோ பாடி பில்டிங் வந்து ஒரு புனிதமான ஸ்போர்ட்ஸ்ரா. அது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் நீ லைஃப்பில் வேறு எதுவுமே பார்க்க முடியாது. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் சொல்லுவேன். ஏன்னா பாடி பில்டிங் பண்ணுறவங்களால மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக. நீ மற்ற ஸ்போர்ட்ஸும் வருவாங்க, பாடி பில்டிங் பண்ண ரொம்ப ஸ்பீடாக முன்னேறுவாங்க. எப்படின்னா அவங்க வந்து அவங்க உடம்பை வருத்தி வந்து அதை உடம்பு ரெடி பண்ணுவாங்க. அது ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ நானே வச்சுக்கோங்க அன்ஃபிட்டு. ஸோ நம்மளுமே ஆளுக்கு வந்து உடம்பு ரெடி பண்ணுறது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுவே வாழ்க்கையாக வாழ்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ப்ராப்பராக இருக்காது, ஃபுல் டயட்டில் இருப்பாங்க, தூக்கம் சரியாக இருக்காது. ஜிம் ட்ரெயினர்ஸ்லாம் பாவம் பாடி பில்டிங் பண்ணுறவங்கலாம் டயட்டும் பார்த்து விடுவாங்க, ஜிம் ட்ரைனிங்கும் பார்ப்பாங்க, அவங்க உடம்பு ரெடி பண்ணுவாங்க. ரொம்ப நரக வேதனை அதெல்லாம். கேள்வி என்னன்னா, நீங்கள் ஏன் அப்படி அனுபவிக்கணும்? உனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். உனக்கு கேமராவில் விஜே வாங்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, இதுக்காக நீ வர்த்தி இருப்ப. வீட்டில் நிறைய பேர் வந்து வேலைக்கு போ, அது பண்ணு இது பண்ணு, நிறைய இடத்த ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பாங்க. நீ ஏன் வந்து இந்த பேஷனை வந்து சூஸ் பண்ணி என்கிட்ட அடியும் வச்சுக்கோங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேஷன் போச்சுன்னா இதை நீ பெருசாக வரும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஒரு ட்ரீம் இருக்க மாதிரி எங்களமா இருக்குல்ல, பாடி பில்டர் ஸ்டேஜ் எது ஒரு ட்ரீம் தான். சும்மா ஏறினா போதும். முக்காசி பாடி பில்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆசை என்ன கேட்டால் ஒரு முறை ஸ்டேஜ் ஏறி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், இதுதான் ஆசைன்னு தான் எல்லாரும் ஏறுவாங்க.
அது போக போக அது அப்படியே உள்ளே போக போக இதாகிடுவாங்க. பாடி பில்டிங் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா உண்மையிலே குழந்தை மனசாக தான் இருப்பாங்க. வெளியே பக்கம் ரகடாக இருப்பாங்க, பேச்சு திமுறாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நீ நல்லா படிங்க குழந்தை மாதிரி இருப்பாங்க. இவ்வளோ போய் உடம்பு வச்சிருக்கு குழந்தை மாதிரி இருக்கு, நீ ஏன் ஷாக் ஆக? நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. தனியாவா சிவா? அவங்க கிட்ட டிசிப்ளின் இருக்கும், ரொம்ப நேர்மை இருக்கும் அதிகமாக. சில பேர் இப்படி பண்ணுவாங்க, ஒருத்தர் 2 பேச்சும் கமெண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப நேர்மை இருக்கும். நேர்மை இருக்கவங்க கிட்ட தான் அந்த டிசிப்ளின் எப்பவும் ஸ்ட்ராங்காக நிற்கும். அவங்க தான் வந்து எப்பவுமே வந்து கோல் அச்சீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாடி பில்டிங் பண்ணிட்டு விட்டுவாங்களா பாருங்க, நிறைய பேர் நீ டவுனில் தான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. பாடி பில்டிங்கில் பண்ணி இறங்கினவங்க எல்லாமே வேறு கரியரில் எங்கேயோ போயிருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து அது ஒரு மெடிடேஷன்ரா, அது தவம் மாதிரி. அதனால அவங்க ரொம்ப ரெடி ஆயிடுவாங்க. அவங்க என்றைக்குமே சரி குதிரை மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க லைஃப்பில். இல்லை அவங்க குதிரையாக தான் இருக்காங்க, ஆனால் வந்துட்டு பாடி பில்டிங் பண்ணுறாங்கன்றப்போ அவங்க மாதத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அவங்கள நம்பி இருக்கிறவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்கல்ல. அது ஒத்துக்கிறாங்க. அது நம்மளோட என்ன சொல்கிறதா, இது நம்மளோட சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு செலவு இருக்குது. ஆனால் பாடி பில்டிங் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டயட்டும் வேணும், டைமும் வேணும். ஸோ ரெண்டுமே சாரணும், அது ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் ஆடுவான், அவனுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஏதோ சாப்பிட்டு சர்வே பண்ணிக்கிடுவான் ஸ்போர்ட்ஸ் பர்சன். பாடி பில்டிங் பற்றி போனால் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், சேம் ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். அதுக்கப்புறம் டயட்டுன்னு ஒன்று இருக்கும் பாரு, 2 மணி நேரம் சாப்பிட்டே இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து கேவலமாக தான் பார்க்குறாங்க. அது நானே நிறைய மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். என் வீடியோ நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் வந்து என்னன்னா வந்து நிறைய பாடி பில்டிங் பண்ணுறவங்க கஷ்டப்பட்ட பர்சன் தான் பண்ணுவாங்க. யாருமே இந்த பணக்கார பர்சன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி பண்ண மாட்டாங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு உடம்பு ரெடி பண்ணால் போதுன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் கஷ்டப்பட்ட பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை மூலியமாக நம்ம சாதிச்சிட மாட்டோமான்ட்டு உடம்பு வருத்துவாங்க. ஸோ அதனால என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 99% கஷ்டப்பட்ட பர்சன் தான் வராங்க. அதனால் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வீக்காக தான் இருக்குது. இது ரொம்ப காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ். ஆனால் அது சரியா? இப்போ உங்கள் சேனல்லே நம்ம வந்து விளாக் எல்லாமே பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே செலவு பண்ணுறாங்க. அவங்க வீட்டை பார்த்தா அவங்க பண்ணுற செலவுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் அவங்க சாதிச்சு அவங்க வீட்டுக்கு அவங்க என்ன கொண்டு வர போகிறாங்க? நான் இது 2 விஷயம் இருக்குடா. இப்போ எனக்கு காசு இருக்குது, ஏன்னா பாடி பில்டிங் பண்ணுற மைண்டே இல்லை. ஆனால் வந்து காசு கஷ்டப்படும் போது எனக்கு வந்து பாடி பில்டிங் கையில் காசு இல்லை. 2க்கும் டிஃப்ரெண்ட் என் லைஃப்பில் நான் பார்க்குறேன். இன்னைக்கு எனக்கு பண்ணுற ஆசையும் வரல, எண்ணமும் வரல. அப்போது நான் 2009-10 வந்து வெறி பாடி பில்டிங் ஏரியா ஆனோன்ட்டு. இதுதான் பிரச்சனையே, அந்த வயசுல அனுபவிச்சிட்டோம். ஏன்னா அவங்க விஷயம் உங்களை பார்க்குறப்போ பாடி பில்டிங் இருக்கிற உங்களுக்கு கேமுக்காக அவன் விளாட்றாங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கள் வியூவில் எப்படி இருக்குன்னா, நீ மாதம் சம்பாதிக்கிற 60,000 நீ கொடுக்குற, 60,000 1 லட்சம் நீ போடுறன்னா அந்த பாடி பில்டிங்க்கு, அதில் ஒரு 20,000 வீட்டுக்கு கொடுத்தா வீடு நல்லா இருக்கும்ல. அப்படிதானே ஒரு ஃபேமிலிலேயும் அவங்க மைண்ட் அப்படிதான் இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன் நீங்கள் ஏன் வீட்டை பார்க்காம பாடி பில்டிங் அவ்வளோ உயிரை கொடுத்து பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீ சொல்கிற மாதிரி வீட்டுக்கு கொடுத்துட்டு சர்வே பண்ண நினைக்கிறல, அப்போ எங்கள் பேஷனுக்கு யாரும் வருவா? இப்போ எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குடா, இந்த ட்ரீமுக்கு வந்து நான் காசு கொடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பே கிடையாது. நான் எப்படி மேலே வருவேன்? நம்ம ஆசை கரெக்டுங்க, ஆனால் வீட்லேயுமே உங்களை நம்பி தானே இருப்பாங்க. அது செல்ஃபிஷா. அதான் சொல்றேன், வீட்டுல செலவு வந்து பண்ணாதான் சர்வே ஆகும்னா பண்ணாதன்ற. நான் அதான் சொல்றேன். இப்போ வீட்டுக்கு நீ 10,000 ரூபாய் வாடகை கொடுத்தாகணும், உன் நம்பிதான் வீடு தானே அது. அம்மா சாப்பாடு வந்து உன் மளிகை சாமான் உன் காசு தான் போனா தயவு செஞ்சு பண்ணாத, அது கனவே போட்டோம். ஆனா அதை தாண்டி கொஞ்சம் சர்வே பண்ற மாதிரி இருக்கும்ல. அப்பா இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, வீடை பார்த்து இருப்பாங்க, நீ பண்ணுப்பான்றாங்களே, அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வீட்டுல காசு கேட்காது. நீ சம்பாதிச்சு சேர்த்து நீ பண்ணு. நீ வந்து நீ காசு கொடு, 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, ரெடி ஆகணும் அப்படின்னு வீட்டை கேட்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. அதுதான் கேட்குறேன். எனக்கு உடம்படி பண்ணா அது என் காசு, நான் பண்ணோம். அப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரீம்க்கு கஷ்டப்படுறியா, சுகி ஓட்டு, ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் வேலைக்கு போ, ட்ரெயினரா போ, நீ சேர்த்து வச்சு பண்ணு, எவனுமே கேட்க முடியாது. நீ மேலே வந்து அது நீ உன் காலில் மேலே வந்த மாதிரி தான். ஸோ அது பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா உடம்படி பண்ணணுமா, 50,000 1 லட்சம் ஆகும் எத்தனுவான்னு ஷார்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பசங்களை எஜுகேட் பண்ணுறது கிடையாது. இப்போ மெடிசன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கு வந்து இப்பவும் சரிடா, இப்போ போன வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன் லேபிள் பீஸ் தராங்க. இவ்வளோ கேவலமான அப்படி தெரியுமா? ஒரு மனுஷனா இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கடா, அதுவே ஒரு இதுதான். அது லேபிள் இருக்கும், அந்த கம்பெனி லேபிள் இருக்கும், அதை பிச்சு கொடுப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு நிறைய கோபுரம் சரி இருக்கலே கேவலமான இது ஹேபிட் அது. ஏன்னா நீ அந்த ஃபீல்டுக்கு தகுதியே கிடையாது. நீ ஏன் பிச்சு தர, வெளியே போயிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற? அப்படி மாஸ்டரா இல்லை பிஸ்னஸ் மேனா? அது வந்து அந்த தொழிலுக்கு செய்கிற துரோகம். அவன் எதாவது ஆயிடுச்சுனாலும் சரி, அது நீ தான் பதில். இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போனதுக்கு என்ன வருவாங்க, வந்திருக்காங்க என்னன்னா வந்து இந்த ஆள் சூப்பர்ரா அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து கம்மியாக தான், நான் ரொம்ப பெருசாக சைக்கிள்லாம் குடிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஒர்க் பண்ண வைப்பேன். ரொம்ப மெடிசனே ஃபஸ்ட்டு கிடையாது நம்ம ட்ரைனிங்கில். எஜுகேட் பண்ணுவேன். அவனுக்கு என்ன சும்மா வந்து அது போல இது போலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வெளியே போயிட்டு அடிபட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா, நம்ம எதுக்காக சொல்றோன்னா அவங்க வாங்குறது கிடையாது, அதுக்கு அவசரப்படுவாங்க. ஒன்று நினைப்பாங்க எனக்கு எதுவும் தெரில போல, அதை சொல்ல மாட்டான்ட்டு. இப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நீ வந்து ஜிம்மு பண்ணு. நான் ஃபீஸே வாங்க நிறைய பேர் கிளாஸ்லாம் எடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்லாம்.
சில பேர் ஃபீஸ் வாங்கியிருக்கேன், கம்மியாக வாங்கியிருக்கேன். ஆனால் ஃபீஸ் வாங்கினா சும்மா ஃபோன் பண்ணி கேட்டுனே இருப்பேன் நான். இந்த ஃபீல்டு யாருமே ரொம்ப நாலேஜும் கிடையாது, ரொம்ப அறிவாளியும் கிடையாது, தான் உண்மை. எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கணும், ஃபஸ்ட்டு நல்ல ஜெனடிக் இருக்கணும், நல்ல கெமிக்கல் நாலேஜ் இருக்கணும், நல்ல டைம் செட் ஆகணும், ஃபினான்ஸியாக அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்லா ஷைன் ஆகும். இதுதான் உண்மை. இப்போ வந்து எனக்கு நாலேஜ் இருக்குன்னா நான் 10 பாடி பில்டர் 10 பேர் சூப்பராக ரெடி பண்ணோம். 2 பேர் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு 3 பேர் ரெடி ஆகலைன்னா போயிடுச்சு. நான் ரொம்ப அசந்து பார்க்குற கோச்னா ஒரு 2 பேர் சொல்வேன், சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஒன்று விஜய் சாய்ராம் நல்லா பண்ணுறாரு, சூப்பராக கோச்சிங் கொடுக்குறாரு. இன்னும் கோகுல் ஸ்ரீனிவாசன் எனக்கு தெரிஞ்சு கம்பேக் புதுசாக 2 பேர் நான் பார்க்குறேன், ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஓகே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு, பழசு போயிடுச்சு, இவங்க வந்துட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இவங்க வரும்போது. ஏன்னா அப்டேட் ஆகுது இல்லை இந்த ஃபீல்டு. பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் பயமாக இருந்தாலும் சரி, பொருளியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்கிற முதல் விஷயம் இன்ஜெக்ஷன் தான். அப்படி இருக்கும்போது அந்த இன்ஜெக்ஷன் எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாதுடா. மெடிசன் யூஸ் பண்ணாமலும் பாடி பில்டிங் இருக்குது, நடத்துகிறாங்க, காம்படிஷன் நடத்துகிறாங்க. நம்ம ஊர் நடத்துறது இல்லை, அவ்வளோதான் பிரச்சனை, ரொம்ப கம்மி. இல்லைன்னா நடத்த ரொம்ப காஸ்ட்லி பிஸ்னஸாக இருக்குது. ஒரு காம்படிஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நேச்சுரலாக பண்ணோன்னா எனக்கு டோப் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும். இந்த டோப் டெஸ்ட்டுக்கு 20,000-30,000 வாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பசங்க கொடுக்க ரெடியாக இல்லை. 30,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கரெக்டான டோப் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பசங்க டவுட் இருக்கும். 30,000 கொடுக்குறோம், சும்மா பிளட் எடுத்துட்டு இது ஓகேன்ட்டானா அது என்ன லேபு, என்ன ரிப்போர்ட்டு, அது கரெக்டாக ப்ராப்பராக அவங்களும் சப்மிட் பண்ணுறது இல்லை. இது ஒரு ஸ்கேம் நடந்து மாட்டிக்கிட்டாங்க நார்த்தில். ஸோ இதனால் இந்த நேச்சுரல் பாடி பில்டிங் வந்து கம்மியாயிடுச்சு. பட் நேச்சுரல் பாடி பில்டிங் வந்தால் தான் நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா ஆனபாலிக் வந்து என்றைக்குமே ஆபத்து. ஸோ அது வந்து நிறைய பேர் உயிரை கொண்டிருக்கு, நிறைய பேர் நல்லா வாழ வச்சிருக்கு. உங்களுமே ஆட்கள்லாம் வாழ வைக்காது. சைடு எஃபெக்ட் தான், அது போட்டாலே காலி தான். இன்ஜெக்ஷன் போட்டாலே கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நாலேஜான கோச் இருந்தால் மட்டும்தான் சரியாகும். இப்போ எனக்கு நல்லா கோச் இருந்தார், பிரகாஷ் நரசிம்மன் சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர், என்னை பற்றி சூப்பரான ஒரு ஆள். அவரோட நாலேஜில் நாங்கள் பண்ணனா தான் நாங்கள் நல்லா, அவர்கிட்ட நாங்கள் ரெடியான எல்லாருமே சூப்பராக இருந்திருக்கோம். அவர்கிட்ட இருந்து ஒரு 10-15% நான் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாம் வேற லெவலுக்கு இருக்காங்க. அரவிந்த் தெரியும் உனக்கு, பரத்ராஜ் தெரியும் உனக்கு, ஆக்டர் பரத்ராஜ், அவர் அப்புறமேட்டு நிறைய சப்ளிமெண்ட் கிடச்சிருக்காங்க எங்கள் ஆளுங்களாம். ஸோ அதனால் வந்து நல்ல கோச்சுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். அப்படின்னா இன்ஜெக்ஷன் எடுக்கிறதா இருந்தா கரெக்டான ஒரு நாலேஜ் உள்ள கோச் போனோம். இப்போ இன்டர்நெட் எல்லாம் கிடைக்கும்டா, நம்மளுக்கு ஆர்வத்தை என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு ப்ரோட்டோகால் ரெடி பண்ணி போடுவோம். அப்படி போடவே கூடாது, இது கெமிக்கல் நாலேஜ் வேணும். சரி, ஒரு ஒரு கோச்சா இருந்தாலும் ஓகே, ஒரு பாடி பில்டரா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு பாடி பில்டிங் ஒரு பையன் பண்ணணும்னு வந்து நிக்கிறான்னா அவன் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்னவா இருக்கும்? ஃபினான்ஷியலி நல்லா சரியா இருக்கானா பார்த்துக்கணும். நானே சொல்லி போட்டிருக்கேன், கீழே திட்டுவானுங்க, என்னன்னா கஷ்டப்படுற பசங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா அப்படிலாம் கேட்பானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், வீடு கஷ்டப்பட்டு தான் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நாலேஜ் கெயின் பண்ணி தான் உள்ளே இறங்கணுமே. பாடி பில்டிங்னா என்ன, இது எப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸு, இதோட ஜட்ஜிங் பேனல் எப்படி இருக்கும், இது எப்படி போகலாம், எப்படி ரூட்டில் போகலாம், இப்போ ஒலிம்பியா போகணும் ஆசைப்பட்டா எப்படி நாம்ஸில் போகிறது, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கெமிக்கல்னா என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, டயட்னா என்ன தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாமல் கண்ணை கட்டி உள்ள வந்தோன்னா உமரை குத்துவாங்க. ஒரு 2 வருஷம் அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் கற்றுற முடியும். நான்லாம் 4 வருஷம் ஆச்சு கற்றுக்கிறது. 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் நான் அடி வாங்கி பண்ணுறேன். காசு கொடுத்துட்டு நான் வந்து ஏமாந்துட்டதை தாண்டி நாலேஜ் இல்லாமல் போயிட்டேன். வெளியே வரும்போது ஒன்றுமே இல்லை, 0 தான் இருந்தேன். இப்படி தேடும் போது தான் பிரகாஷ் நரசிம்மன் எனக்கு ஒரு மாஸ்டர் கிடைச்சாரு. மறக்கவே மாட்டேங்க, லைஃப்ல ஒரு பெரிய ஹீரோனே சொல்லலாம். அவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. அவர் தான் வந்து நிறைய நாலேஜை கெயின் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் சொல்லி கொடுத்து, அதாவது பாடி பில்டிங் பண்ணதை எஜுகேட் பண்ணுவாங்க. நம்ம அவர்கிட்ட உட்காந்து 4 மணி நேரம் பேசுவார். 4 மணி நேரம் பேசும்போது நீ வெளியே போயிட்டு உள்ள போய் தான் ஒரு பாதி மாஸ்டர் ஆயிடுது, அவர் நாலேஜ் இருக்கும். ஸோ பாடி பில்டிங் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். கடைசியா முடியா என்னோட ஒரு கேள்வி, பாடி பில்டிங் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக உறவுகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி பொருள்கள் முன்னாடில இருந்தே இருக்கு. அது உண்மையா இல்ல வெறும் பொருளியா? சரி, பாடி பில்டிங் பண்றவங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்றது கேட்டீங்கன்னா, ஆன்மா எல்லாம் பற்றி கேட்டீங்கன்னா சரி ஒரு பொய், ஃபேக் தான். ஃபேக், 100% ஃபேக். ஏன்னா எங்க ஆளுங்க தான் ட்வின்ஸ் பிறக்கும் அதிகமாக. நிறைய பாடி பில்டர்ஸ் பற்றி ட்வின்ஸ் குழந்தைங்களா அதிகம் பிறக்கும். எங்க ஆளுங்க அதிகம் நான் பார்த்து வரைக்கும். பாடி பில்டிங் பண்றவங்கன்னா அந்த காலத்து என்ன பண்ணுவாங்கடா, இப்போ உடம்பு நல்லா ரெடி பண்ணி அந்த ஏரியா சுற்றுவான். இப்போ 2024 வச்சுக்கோங்க, இதே ஒரு 20 வருஷம் பேக்கில் போயா ரொம்ப கம்மி தான் பாடி பில்டர். ஒரு 20 பாடி பில்டர் தமிழ்நாட்டே இருப்பாங்க, சொல்கிற மாதிரி பேர் சொல்கிற மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க. ஒரு 30 வருஷம் பேக்கில் போனால் 10 பாடி பில்டர் தான் இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து அவங்கள பார்க்கும் போது அந்த மாதிரி உடம்பு வச்சோம் ஆன்மை வராது அப்படின்னு சொல்லி பொருளையாக பரப்புனது தான். இப்போ எப்படி வந்து கீழே வந்து ஒருத்தர் உடம்பு ரெடி பண்ணி இன்ஸ்டாவில் வீடியோலாம் போட்டால் ஃபேக்கு கிராஃபிக்ஸு இல்லைன்னா அது அப்போ இருந்தது. இப்போ எப்படின்னா மெடிசன் போடுறாங்கல்ல, போடுறவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த எப்படி சொல்றேன், எஜ்ஜோ சூர்யா மாதிரி தலையை தூக்கின்னு ஹாப்பியாகிடுவானுங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இப்படி சொல்லி இந்த ஃபீல்டை வந்து இருக்கவங்கள டம்மி பண்ணுவாங்க. ஒரு சந்தோஷம். பாடி பில்டிங் பண்ணுறவங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணலாம். வீட்டில் எந்த வித பயமும் இருக்காது, அவசியம் கிடையாது இல்லையா? பயம் இருக்குன்றது அப்படி சொல்ல, பாடி பில்டிங் பண்ணணுமான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பண்ணணும். அதான் என்ன நமக்கு யூஸ்ஃபுல் இருக்குன்னு யோசிக்கணும். 2வது விஷயம். 3வது ஹெல்த் இஷ்யூ இருக்கான்னு பார்க்கணும். 4வது விஷயம், இது பண்ணுறதுக்கு என்ன பிளான் இருக்குது. எனக்கு என்ன பிளான்னா, இப்போ ஜிம்மு போகணுன்னு பிளான் இருக்குது. அதனால தான் பாடி பில்டிங் ஃபுல்லாக இறங்கினேன். ஏன்னா உடம்பு ரெடி பண்ணணும் ஆசை வந்து ரெடி ஆகிடுச்சு. பெருசாக ஏதோ அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு.
அப்புறம் நம்ம வந்து ஜிம்மு போடணும்னா நம்ம பாடி பில்டர் தான் தகுதி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பையன் நினைக்க வேண்டியது நான் நீங்க சொல்றது, நான் என்ன கேட்கறேன்னா, அந்த வீட்டில் வந்து இப்போ பையன் வந்து டிசைட் பண்ணிட்டான் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணேன், நான் பாடி பில்டிங் பண்ணேன்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் நம்பி அனுப்பலாம், எந்த வித பையனுக்கு எந்த பயமும் இல்லை, சேஃபாக இருக்கலாம்ன்றது நம்பலாமா? அந்த இடத்துல ஒரு சம பெரிய லாக் இருக்கு. இப்போ என் பையனை நான் பாடி பில்டிங் பண்ண சொல்லுவான்னு சொல்ல மாட்டேன். ஓகேன்னு சொல்லி அடுத்த கேள்வி நான் அப்படிதான் தெரியும். ஸ்ரீ வந்து இது நல்ல ஸ்போர்ட்ஸ் தான்டா, பட் ஆனபாலிக்கு ப்ளே பண்றது தான் இது பிரச்சனையா இருக்கு. இங்க நேச்சுரல் பாடி பில்டிங் வந்துன்னு வைங்க, சத்தியமா என் பையனை அனுப்புவேன். அப்ப இப்போ பேரண்ட்ஸ் நம்பி அனுப்ப வேண்டான்றீங்களா? பேரண்ட்ஸ் வந்து அனுப்ப வேணாம், இன்னும் செஞ்சு விடுறேன். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. அனுப்பலாம்டா, பட் இருந்தாலுமே வந்து ஒரு பக்கம் ட்ராக் பண்ணணும். அவன் நாலேஜா இருக்கணும். அவன் எங்க நாலேஜ் இல்லாமட்டாதான் அவன் அடி வாங்குவான். அவன் மாஸ்டர் 10 சொன்னாலுமே 10 போடக்கூடாது. அது 2 விஷயம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து போடணும், டைம் கொடுக்கணும்டா. அவன் நாலேஜ் கத்துக்கிறதுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் எது? இப்போ அவன் வந்து இப்போ ஒருத்தவங்க கிட்ட இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறேன்னு வைங்களேன், நீங்க சொல்ற விஷயம் தான் உண்மைன்னு எனக்கு தெரியும், அப்படிதான் அவ்வளவுதான் அவனுக்கு ஒரு நாலேஜ் வரும். அவன் இங்க போய் இதை தெரிஞ்சுக்கலாம்னா எங்க, அந்த இடம் எங்க இருக்கு? பாடி பில்டிங் வந்து ஆனபாலிக் பத்தி சர்டிஃபிகேஷன் எடுக்க மாட்டாங்க. இங்க இல்லீகல் ஆக்சுவலி. நீ இன்டர்நெட் நிறைய ஸ்டடி பண்ணிக்கலாம். ஆன்லைன் தான் இதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம். சில பேர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் எதுக்கு படிக்கிறாங்க? இப்போ நீ கார் ஓட்ட கத்துக்கிற, சரியா? கார் ஓட்ட கத்துறவங்க கூப்பிட்டு புக்கில் வந்து கார் ஸ்டேரிங் இப்படி போடு, கியர் இப்படி போட்டு சொல்லி புக் கொடுத்து படிக்க வச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உன் டிரைவர்ஸ் கொடுத்தா நீ வந்து நல்ல டிரைவரா? ப்ராக்டிக்கலா உள்ள. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க ஒரு சர்டிஃபிகேட் சொல்லிட்டு கிளாஸ் மாதிரி நடத்திட்டு கையில ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து ட்ரெயினர்வாங்க. மேட்ரு அது கிடையவே கிடையாது. நான் எழுதி தரேன், நான் சர்டிஃபிகேஷன் படிச்சிருக்கனால சொல்றேன். அதெல்லாம் வந்து இங்க பயங்கரமான ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அது பேச மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து அதுக்கு ஒத்துழைட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு தியரி நாலேஜ் கண்டிப்பா தேவைடா. போர்டில் ரைட்டிங் பண்ணியோ இல்லை பேப்பர் ரைட் பண்ணியோ எக்ஸாம் வச்சோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். நான் வந்து சொல்ற சர்டிஃபிகேட், நான் ஒர்க் ஷாப் சொல்லல, சர்டிஃபிகேட். உங்ககிட்ட ஒரு வரானா, ஒரு நீ ஆல்மோஸ்ட் ஒரு 6 வார கிளாஸோ இல்லை 12 வார கிளாஸோ எடுக்கிறீங்கன்னா தியரியும் கொடுக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கணும். ராடை எப்படி பிடிக்கணும், கோச் கொடுக்கணும்னா இல்லடா சர்டிஃபிகேஷன்ல இருக்கு. அதுதான் இது வந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சொல்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நீ அந்த சர்டிஃபிகேட் படிக்க வச்சுக்கோங்க, நான் உனக்கு எக்ஸாம் உனக்கு வந்து பாடியோட அனாட்டமி பற்றி சொல்லி தரேன், எல்லாம் பண்ண வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சா நீ சர்டிஃபிகேட் கிடையாது. நீ வந்து ஜிம்ல உனக்கு வச்சு ஒர்க் அவுட் சொல்லி தரணும். பைசப்ஸ் எப்படி போடுறது, எங்க ஃபீல் ஆகும், பார்பல் எப்படி பிடிக்கணும், எப்படி மசில கிரன்ச் பண்ணணும், கிளைண்ட்டுக்கு எப்படி நிற்கணும், ஸ்டான்ஸ் பொசிஷன், நீ சாஃப்ட் பேண்டு, பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ஷோல்டர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், இந்த மாதிரி சொல்லி கிளாஸ் எடுப்பாங்க. இதை வந்து சொல்லி கொடுக்கணும். இதுக்கு என்ன பிரச்சனைனா, அதுக்கு ஜிம்மை நம்ம ரெண்டுக்கு எடுத்து அங்கே ஒர்க் ஷாப் மாதிரி நடத்திட்டு கிளாஸ் நடத்தணும். பட் உனக்கு பட்ஜெட்டு வந்து ஒதுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவ, 20,000 கூட சொல்லிட்டு 6 வாரம் கிளாஸ் போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க கையில். அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பையனை ஏமாத்து தானே, துரோகம் தானே அது. அவன் பாவம் தானே. அவன் 20,000 விளைவு காசு ஊர்லேருந்து என் காசுக்கு வந்திருப்பான். இதே இதை வந்து நீ 12 வாரமாக்கு. 6 வாரம் தேரி போடு, 6 வாரம் ப்ராக்டிக்கல் வை. லெக் ப்ரெஸ் எப்படி போடணும், கால் எப்படி வைக்கணும், ஒயிட் ஸ்டாண்ட் என்ன, அப் ஸ்டாண்ட் என்ன, ஆம்ஸ்டிங் மஸ் எப்படி உட்காரும், இதெல்லாம் எடு. யாருக்குமே தெரியாதுடா. பெரிய இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் பண்ணவனுங்களுக்கே வந்து எந்த மசிஃபினாலும் தெரியல. நானே அதிர்ச்சியா இருக்கேன். அப்ப என்ன சொல்றேன், இது நான் நினைச்சா அவன் நினைச்சா. இப்படி இருக்கும்போது ஒரு பையன் என்னதான் நாலேஜ் கத்துக்கிட்டாலும் இவங்க கிட்ட போய் ஒரு ஆள்கிட்ட விஷயம் கத்துக்கிட்டு நீ சர்டிஃபிகேஷன் வாங்கி பேக் சைட் தொங்க போட்டு நாலேஜா உட்காந்து பேசினா விஷயமே கிடையாது. ப்ராக்டிக்கலா இறங்கி பண்ண தெரியும். நீங்க நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணவங்க ப்ராக்டிக்கலா பண்ண சொல்லியா பண்ண தப்பு தான் பண்ணுவாங்க. ஒரு நீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவேன். அந்த கம்பெனிக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என் ஏஜென்ட் ஆக்கிடுவாங்க. நீ என்ன பண்ற, இன்ஸ்டால வந்து ப்ரமோஷன் பண்ணு, ப்ரொமோ கொடுத்துறேன்னு தெரியாம போய் என்ன எதுனா மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன எதுனா அந்த மாஸ்டர் அந்த சர்டிஃபிகேஷன் பண்றாலும் பெரிய கோச் அவர்கிட்ட நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவருக்கு அசிஸ்டன்ட் ஆயிடுவாங்க. அப்போ இதை பண்ணுங்க, ஒர்க் ஷாப் பண்ண கிளாஸ் எடுக்க சொல்லிட்டு பசங்கள்லாம் பிடிச்சி உள்ள போடுவாங்க. இவனுங்க தெரியாமல் மாட்டிடுவாங்க. 2 நாள் கிளாஸ் தான் 20,000 வாங்குவாங்க. பார்த்துருக்கியா? 2 நாள் கிளாஸ் 20,000 ரூபாய். இன்னும் கற்றுருவான் 2 நாளில் சொல்லு. இதெல்லாம் இங்க மாறணும். அப்போ பாடி பில்டிங் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப கவனமா கரெக்டான விஷயத்தை செலக்ட் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாள். இப்போதைக்கு இன்டர்நெட் தான் ஒரே வழிடா. இங்க யாருமே இங்க கோச் கிடையாது பெருசா சொல்லித்தரதுக்கு, பாடி பில்டிங் சொல்லித்தரதுக்கு. எப்படின்னா பாடி பில்டிங் கிளாஸ் மாதிரி போய் கத்துக்கிறதுலாம் இங்க ரொம்ப கம்மி. ஆனா வந்து ஃபாரின்ல இருக்கு. இங்க வந்து அந்த அளவுக்கு இன்னும் யாரும் பெருசா ஆரம்பிக்கல. மேபி ஆரம்பிச்சு எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் நான் பொறுத்த வரைக்கும் அதே இடத்துல வந்து நான் அறிவாளியும் சொல்ல, எனக்கு நாலேஜ் தெரியும்னு சொல்ல. ஆனா இங்க நாலேஜ்ன்ற மாதிரி ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. எனக்கு கரெக்டாக எப்படின்னா தியரி நாலேஜும் இருக்கணும், அதே நாள ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்கணும். நான் படிச்ச சர்டிஃபிகேட்டே பார்த்தீங்கன்னா 6 மாதம் நினைக்கிறேன் வச்சுக்கோங்க. அப்போ பிச்சு எடுத்தாங்க கிளாஸ் மாதிரி. புக்லேயே முடிச்சிட்டாங்க. கடைசி 2 நாள் ஜிம்ல வச்சுட்டு கிளாஸ் எடுத்து இதான்ப்பா அப்படின்ட்டாங்க. நான் என்னத்தை போய் எனக்கு ட்ரெயின் என்னத்தை எடுக்கிறது? நான் வாயிலே பேச முடியும், செயலை தானே காமிக்கணும். ட்ரெயினருக்கு தானே வேலை. அதே தான். இப்போ என்ன போவேன்னா ராடை பிடிச்சி தூக்குறது, இப்படி பிடிக்கணும் சொல்லித்தது எதுவுமே அவங்க சும்மா முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து எப்போதான் மாறும் எனக்கு தெரியல. அது மாறினாதான் நீ சொன்ன மாதிரி பாடி பில்டிங் எப்படி கற்றுக்கலான்னு வரும். இப்போதைக்கு இன்டர்நெட் மட்டும் தான் ஒரே வழி. அதில் நல்லா கற்றுக்கலாம். நிறைய பாடி பில்டரோட ஆர்டிக்கல்லாம் நிறைய இருக்குது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க.
நிறைய இன்ஸ்டால நிறைய பேர் சீனியர் பாடி பில்டர் தயவு செஞ்சு பார்க்கணும். புது பாடி பில்டர் பார்க்கவே கூடாது. புது தேரி என்றைக்குமே வந்து அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. பழைய தேரி தான் என்றைக்குமே வந்து ஸ்ட்ராங்கு. பழைய பாடி பில்டர்ஸோட வீடியோஸுக்கெல்லாம் இப்போ நிறைய ஐடியாஸாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அனுபவத்தில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல். என்றைக்குமே சீனியர் பாடி பில்டர் அவங்க மரியாதை தரணும்டா. Masit, the protein factory. North Usman Road, T Nagar, Chennai. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. லெக் டேஸ்னால் பார்த்தீங்கன்னா 10 பேர் லீவ் போட்டுருவாங்க, இல்லை ஓடுவாங்க. லெக்கு போடும்போது தான் உங்களோட கார்டியோ ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக லெக் ப்ரெஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு சர்க்குலேஷன் நிறைய கிடைக்கும் பாடிக்கு. அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நீங்கள் கீழே தான் போய் காமிக்க தவிர ஸ்டேஜ் கல்வி தூக்கி போடுறது, டிராஃபிக் தூக்கி அடிக்கிறது. பாடி பில்டிங் பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் கூட காலேஜ் கிடையாது.